தன்வந்திரி மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக. இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நான் மத்தம் டாக்டர் எம் முகமது மீரான். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல செந்தரி ரோட்ல யுனானி மூலிகை வைத்திய நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 39 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கேன். நம்மகிட்ட பல்லாயிரக்கணக்கான நோய்கள், பல லட்சக்கணக்கான நோயாளிகள் குணமாயிருக்கிறாங்க. பலதரப்பட்ட நோய்களுக்கு குணமாயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம யூடியூப்ல நம்முடைய சேனல்ல அப்பப்ப தங்களுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட நம்ம வைத்தியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நம்ம புற்றுநோய்க்காக சிகிச்சைக்கு வந்தாங்க. நம்ம திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாவை சேர்ந்த நம்ம தங்கமணி அப்படிங்கிறவங்க, நம்ம சுப்பிரமணியம் அவங்களுடைய மனைவி. அவங்களுக்கு ஈறு புற்றுநோய், இந்த உள்ள எதிரில் இந்த கடவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிரிலையும் இந்த கன்னத்துலயும் ரெண்டு சேர்ந்த மாதிரி அந்த சைடுல புற்றுநோய் இருந்துச்சு. பயாப்சி டெஸ்டோட வந்தாங்க, தொந்தரவுலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுத்தோம். இறைவனுடைய அருள்ல அவங்க இப்ப மனமா இருக்கிறாங்க. இப்ப அவங்க நம்ம வைத்தியத்தை பத்தி கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க. அம்மா பேரு தங்கமணிங்கய்யா. வணக்கம்ங்கய்யா. நாங்க திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறவங்க. இந்த மாதிரி எங்க மனைவிக்கு வாய்க்குள்ள கேன்சர் கட்டின்னு ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க, பெரிய ஆஸ்பத்திரியில. இதோட வெட்டி எடுக்கணும், வெட்டி எடுத்து இந்த இதுக்கு மார்பை வெட்டி இதுக்கு வச்சு தச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. நான் ரொம்ப அழுது குழம்பி இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி என் தெய்வத்தை வேண்டும் போதுங்க, தெய்வம் ஐயாவுடைய ஒரு அட்ரஸ் எனக்கு கிடைச்சு கொடுத்தாங்க. அதன் பிரகாரம் வந்தோம். இப்போ 3 ட்ரிப்பு வந்துட்டா 3ஆவது ட்ரிப் வரும்போது என் மனைவிக்கு நல்ல சுகம் கொடுத்தீங்க ஐயா. நன்றி. பாருங்க, மனைவி இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிடுறாங்க. எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க ஐயா. உங்க வைத்தியம் மேலும் மேலும் இன்னும் வளரணும் ஐயா, வளரணும். எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து கொடான கோடி நன்றிங்க ஐயா. அதே போல இந்த இதை ஊட்டி பார்த்திருக்கிற மக்களு, அதாவது கேன்சர் நோயை நம்மளுக்கு சாவு வந்துருச்சுன்னு நினைக்க வேண்டாங்க. ஐயாவை தேடி வந்தா நம்மளுக்கு மறுவாழ்வு நம்மளுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க ஐயா, கொடுப்பீங்க ஐயா. முன்னாடி நம்ம வர்றதுக்கு முன்னாடி சாப்பிடவே முடியல, வாய் திறக்க முடியலைங்க ஐயா. நல்லா வாயை திறக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. அதே மாதிரி அந்த வீக்கம் அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு, வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்ப நிம்மதியா இருக்க, வலிச்சு தூக்கங்களாம் சிரமப்பட்டு இருந்தாங்க. அது எல்லாமே மாறி இருக்கு. உங்களுக்கு இந்த யுனானி மூலிகை வைத்தியத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி இருக்கு. நல்ல திருப்தி, நல்ல முழுக்க நம்பிட்டு இல்லையா. அதோட உங்களுக்கு பயாப்சி டெஸ்டே எடுத்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த எழுதுல அந்த கன்னத்துல புற்றுநோய் இருக்குன்னா பயாப்சி டெஸ்டே நீங்க எங்க கொண்டு காமிச்சிங்க வச்சு அவங்க அளவுரிய மருத்துவத்தை சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் தான் தீர்வுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்காங்க. இந்த இதுல முழுமையா சௌரியமாயிருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. மனப்பூர்வமா இருக்கு, மனப்பூர்வமா மனசு நிறைஞ்சிருக்கு ஐயா. அவங்க மேல நம்பிக்கை. என் மனைவிக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க. மனைவி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. பாருங்க, இந்த இது இவ்வளவு பெருசு இருந்த இந்த கண்ணா இன்னைக்கு பாருங்க பரிபூர்ணமா இருக்கு. திருப்பூர் மாவட்டமுங்க, தாராபுரம் வட்டம், மேட்டுக்கடை, ஜே நகரம். உங்களுக்கு முழுமையான திருப்தி. நீங்க உங்க ஏரியாவில சொல்லுங்க. சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு 39 வருஷமா எப்படி போடுறது. சரிங்க. இந்த மாதிரி சௌரியம் ஆனவங்க உங்களுக்கு யாரோ சொல்லித்தானே நீங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. அது மாதிரி யாராவது சொல்லி வரவங்க வச்சுதான் போயிட்டு இருக்குது. சரி, தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சொல்றேன். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்ப நம்ம தங்கமணி அவங்களுடைய கணவர் சுப்பிரமணி அவங்க இப்ப இவ்வளவு நேரம் அவங்களுடைய இதை சொன்னாங்க. அவங்க பயாப்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வந்துட்டாங்க. ஏற்கனவே இவங்க கோயம்புத்தூர்ல யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட ஏற்கனவே புற்றுநோய்க்கு மருந்து சாப்பிட்டு சௌரியம் ஆனவங்க இவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இறைவனுடைய அருள்ல இவங்க வந்தாங்க. இவங்க வரும்போது கட்டி நல்லா கன்னத்துல நல்லா இவ்வளவு பெருசு இருந்துச்சு. சின்ன பந்த அளவுக்கு வீங்கி கண்ணை இருந்துச்சு. உள்ளுக்க அந்த கேன்சர் கட்டி உள்ள இருந்துச்சு. வாய் திறக்க முடியல, சாப்பிட முடியல, வலி சுருக்குன்னு அவங்களுக்கு அப்படியே குத்திட்டே இருந்துச்சு, வலி இருந்துகிட்டே இருந்துச்சு.
அவங்களுக்கு வந்து தூக்கமே இல்லை. அந்த மாதிரி நிலையில தான் வந்தாங்க. இறைவனுடைய அருள்ல நம்ம யுனானி மூலிகை சிகிச்சையில அவங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மருந்து கொடுத்தோம். இப்போ வந்து ஒரு 3 தடவை வந்திருப்பாங்க. ஒரு 15-20 நாள்லயே வந்து அவங்களுக்கு இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு அந்த வீக்கமே வெளியில இல்ல, சுத்தமா வத்திடுச்சு. உள்ள 2 கட்டி தான் ரொம்ப வத்தி சின்ன சுருங்கி சின்னதாயிடுச்சு. அவங்களால சாப்பிட முடியுது, அவங்களால தூங்க முடியுது, வலி இல்லாம இருக்காங்க. இல்லாட்டி அவங்களால வலி 24 மணி நேரம் தொடர்ந்து வலி இருந்துட்டே இருக்கும். அத அல்லாஹ்வுடைய கிருபையில, இறைவனுடைய நாட்டத்துல, நம்மளுடைய சிகிச்சையில அவங்க வந்து நலம் பெற்றிருக்காங்க. அதனால வந்து இன்னும் நம்ம ஏராளமான நோயாளிகள் வந்து புற்றுநோய்க்கு நம்ம 49 ஆண்டுகளாக நம்ம வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் நம்ம எதுவுமே புற்றுநோய் தான் பிரிச்சு சொல்லுவோம். ஈறு புற்றுநோய், நாக்கு புற்றுநோய், அதே மாதிரி வந்து கல்லீரல் புற்றுநோய், கணையத்துல புற்றுநோய், மண்ணீரல் புற்றுநோய், கால் புற்று, கை புற்று, நெகப்புற்று, நெத்தி புற்று, காது புற்று, அந்த மாதிரி புற்றுநோய் வந்து எந்த உறுப்புல வேணாலும் வரும். இறைவனோட வந்து சௌரியமானவங்க நிறைய இருக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க இப்போ வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பா உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து கருத்து சொல்லுவாங்க. இறைவனுடைய அருள்ல இது மட்டும் இல்ல, இப்ப கீழே என்னுடைய நம்பர் இருக்கு. இது மட்டும் இல்ல, புற்றுநோய் மட்டும் இல்ல, கிட்னி ஃபெயிலியர், மற்ற எந்த நோயா இருந்தாலும் சரி, நீங்க வேற எங்கேயுமே சிகிச்சை எடுத்து தீராத நிலையில இருந்தீங்கன்னா நீங்க அந்த பழைய ரிப்போர்ட்டுகள், எக்ஸ்ரே, இசிஜி, பயாப்சி, அப்புறமா வந்து ஸ்கேனு, எக்கோ, எக்ஸ்ரே, அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட் இருந்தாலும் ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. நீங்க ரிப்போர்ட் கொண்டு வந்தாலும் நாங்க நாடி பார்த்து தான் மருந்து கொடுப்போம். நீங்க ரிப்போர்ட் கொண்டு வந்தாலும் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா முன்னாடி எப்படி எல்லாம் இருக்கு அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற எதுவும் அதுக்காக தான் நம்ம கேட்கறது. அது இல்லாதவங்க எதுவுமே எடுக்கல, நாங்க நேரடியா நோய் இருக்கு எங்களுக்கு அப்படின்னா வரலாம், நாடி பார்த்து நாங்க மருந்து கொடுத்துருவோம். இறைவனுடைய அருள்ல நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, எனக்கோ என்னுடைய மருந்துக்கோ எந்த விதமான சக்தியும் இல்லை. எல்லாம் இறைவன் செயல். இறைவனுடைய நாட்டத்துல என்னுடைய வைத்தியசாலைக்கு வர்றவங்க 39 ஆண்டு காலமாக நலமடைந்து வருகிறார்கள். தவா துவா சிஃபா, மருந்து கொடுப்பது மருத்துவர், குணப்படுத்துவது இறைவன். அதுல எந்த விதமான மாற்று கருத்து என்கிட்ட கிடையாது. யாரெல்லாம் இறைவன் அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும், நிவாரணம் பெற வேண்டும் சொல்லி இறைவனுடைய நாட்டம் இருக்கோ அவங்க என்னுடைய தகவல் தெரிஞ்சு என்னிடத்துல வந்து நலம் பெறுவார்கள். அதை நான் நலப்படுத்துறது கிடையாது, என்கிட்ட வர்றவங்களை எல்லாம் இறைவன் தான் குணப்படுத்துறாரு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து இப்ப இந்த புற்றுநோயெல்லாம் வந்து எதனால ஏற்படுது, அதாவது இப்ப இந்த புற்றுநோய்க்கு வந்து பல காரணங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் தங்கமணி எந்த பழக்கமுமே இல்லாதவங்க, இவங்க வந்து பெண்ணு, எந்த பழக்கமே இல்லாதவங்க, இவங்களுக்கு எப்படி வருது? அப்ப அந்த புற்றுநோய் வந்து வருவதற்கான காரணங்கள் என்ன, அதனால எதனால ஏற்படுது, அது வராம தடுப்பது எப்படி, வந்துடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம தனியா போடுறதா இருக்கோம். கண்டிப்பா போடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கு நம்ம போடுவோம். அதுக்கு நேரமின்மை காரணமா போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லி கொஞ்சம் வேலை பொருள் காரணமா நம்மளால வீடியோ போட முடியல. இப்ப டெய்லி 30 50 பேர் வர்றாங்க. நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுக்கக்கூடிய டைமிங்கும் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை. நேரமின்மை காரணம் வரவங்களை பூரா வீடியோ எடுத்தோம்னா நம்ம லட்சக்கணக்கான வீடியோ போடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா எல்லாருமே வந்து வந்தவங்க பூரா அங்க சௌரியமா இருக்கு, ஐயாட்ட போய் நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு பேருடைய வீடியோவும் போடுறதுக்கு நம்மகிட்ட எடுக்கிறதுக்கு நேரமின்மை காரணமா 1-2 நம்ம அப்பப்ப நம்ம வந்து உங்களுக்கு தகவலுக்காக நம்ம போட்டு விடலாம். விளம்பரத்துக்கானது கிடையாது இது. ஏன்னா இந்த மாதிரி சௌரியம் ஆயிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிற தகவல் தான் நாங்க சொல்றோமே தவிர இது வந்து விளம்பரத்துக்காகவோ இதை பார்த்து மற்றவங்க வரணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்கறது இல்லை. இது தகவல் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ என்னுடைய வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. அதுல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை அமுக்குனீங்கன்னா ஆல்னு ஒரு பட்டன் வரும். அதை நீங்க அமுக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்க ஆரோக்கியமா வாழ்றது எப்படிங்கிறத பத்தி, பாரம்பரிய மருத்துவத்தை வந்து நீங்க வீட்டு அளவுல முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்து வீட்டுல வந்து அஞ்சரை பெட்டி வைத்தியம் பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரியான வைத்தியங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம், முதலுதவி என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன நோய்களுக்கு வீட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம், பக்க விளைவு இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து உடனே மருத்துவமனைக்கு போகணும், ஒரு காய்ச்சல்னா போகணும், தலைவலினா போகணும் அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் நீங்களே சரி பண்ணிக்கலாம். அது சரி ஆகலைன்னா நீங்க மருத்துவமனைக்கு போய் நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அந்த வீடியோக்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தீராத நாள்பட்ட புற்றுநோய்களா?
கவலை வேண்டாம். தலைப்புற்று, மூளை புற்று, நெற்றி புற்று, கண் புற்று, உதட்டு புற்று, காது புற்று, மூக்கு புற்று, வாய் புற்று, கன்னப்புற்று, நாக்கு புற்று, கழுத்து புற்று, மார்பக புற்று, அக்குள் புற்று, கை புற்று, விரல் புற்று, இருதய புற்று, நுரையீரல் புற்று, கல்லீரல் புற்று, பித்தப்பை புற்று, நகப்புற்று, கணையப்புற்று, உணவு குழாய் புற்று, இரைப்பை புற்று, குடல் புற்று, மலக்குடல் புற்று, ஆண்குறி புற்று, பெண்குறி புற்று, கருப்பை புற்று, சினைப்பை புற்று, புராஸ்டேட் புற்று, முதுகு புற்று, குண்டி புற்று, புற்றுநோய் கட்டிகள், கால் புற்று, எலும்பு புற்று, இரத்த புற்று, தோல் புற்று, பாதக்கால் புற்று, புற்றுநோயால் வலிகள், புற்றுநோயால் புண்கள், எரிச்சல் மற்றும் கட்டிகள், புற்றுநோயால் வீக்கம், அரிப்பு, நமைச்சல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளீர்களா? கவலை வேண்டாம். ஆபரேஷன் இல்லாமல் நிரந்தரமாக குணம் பெற சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். பத்தியம் இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத 39 வருடங்களாக மருத்துவ சேவையில் டாக்டர் எம். முகமது மீரான், MD/AM அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவர். தொடர்புக்கு செல் 97 91 90 50 74, செந்துறை ரோடு, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.